ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு மை சேனல் கிளவுட் எவ்ரிவேர். இந்த வீடியோவில் நம்ம ஏடபிள்யூஎஸ் கிளவுடில் ஒரு சிம்பிள் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நியூஸ் லெட்டர் மைக்ரோ சர்வீஸ் இருக்குது. இந்த நியூஸ் லெட்டர் மைக்ரோ சர்வீஸில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு ஜேசன் ஃபைல் வந்து ஒரு மெசேஜாக எஸ்கியூஎஸ்க்கு பாஸ் பண்ணுறோம். இந்த எஸ்கியூஎஸில் மெசேஜ் டெலிவர் ஆனோன்னா லேம்டா வந்து ஈவென்ட் பேஸில் ட்ரிகர் ஆகுது. அந்த லேம்டாவில் வந்து இந்த ஜேசன் ஃபைல் இந்த ஜேசன் டேட்டாவை ரீட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து டைனமோடிபியில் வந்து இன்சர்ட் பண்ண போகுது. ஒன்ஸ் டேட்டா இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு இமெயில் அலர்ட் சென்ட் பண்ண போகிறோம். அந்த இமெயில் அலர்ட் யூஸிங் எஸ்என்எஸ் டாபிக் வழியாக. ஸோ இதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்போ இந்த ஆர்கிடெக்சரில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏடபிள்யூஎஸ் கன்சோல்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் கன்சோல் போயிட்டு கியூஸ், ஸோ எஸ்கியூஎஸில் போயிட்டு ஒரு கிரியேட் கியூ கொடுக்குறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் கியூ கொடுத்துட்டு இடிஏ கியூன்னு சொல்லி ஒரு கியூ நேம் கொடுத்துட்டு டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனோட ஒரு கியூவை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ லேம்டா போகிறோம். ஸோ லேம்டா வந்து ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் லேம்டா பேசிக் லேம்டா ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராச் இடிஏ ஹைஃபன் லேம்டா கொடுத்துட்டு க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ரன் டைம் வந்து நம்ம பைத்தான் 3.9 வந்து வெர்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். ஸோ ஒரு பேசிக் லேம்டா ஃபங்க்ஷன் ஒன்று இப்போ க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்கிடெக்சர் படி ஒரு டைனமோ டிபி டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதில் இமெயில் ஐடி வந்து நமக்கு வந்து ப்ரைமரி கீயாக இருக்கும். டைனமோ டிபி டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ டேப் க்ரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், பார்ட்டிஷன் கீ இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கிரியேட் டேபிள் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு வந்து டேபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இமெயில் ஐடி வந்து பார்ட்டிஷன் கீயாக வந்துருச்சு. ஸோ டேபிளையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு டாபிக் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இமெயில் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ எஸ்என்எஸ் போயிட்டு இடிஏ டாபிக், எல்லாத்துக்கும் வந்து இந்த இடிஏ அப்படிங்கிற நேமிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இடிஏ டாபிக், ஸ்டாண்டர்ட் டாப்பிக்கில் இடிஏ டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனில் ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டாபிக் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நம்மளோட இமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ cloudlearnfaster@gmail.com போட்டு நான் க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரெக்வஸ்ட் வந்து என்னோடய இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ அதனால் இது வந்து பெண்டிங் கன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஸோ என்னோடய இமெயிலில் போய் பார்த்தேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒன்று வந்திருக்கு. இல்லை கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ நம்ம இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ பெண்டிங் வந்து கன்ஃபார்ம்டுன்னு மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து லேம்டா ஃபங்க்ஷன் போகிறோம். ஸோ இந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு பேசிக் லேம்டா ஃபங்க்ஷன். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் மெசேஜ் மட்டும் கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த ஈவெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டிப்ளாய் கொடுத்துட்டு இதை டெஸ்ட் பண்ணலாம் இங்கே. ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஈவெண்ட்டில் வந்து ஒரு ஜேசன் தான் பாஸ் பண்ணணும். இதில் நம்ம பாஸ் பண்ண போகிற ஜேசன் வந்து இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்ட் நேம். இந்த 2 கீ வேல்யூ பேர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து டெஸ்ட் கொடுத்தோம்னா இந்த ஈவெண்ட்குள்ளே வந்து நம்மளோட சாம்பிள் ஜேசன் வந்து இது ட்ரிகர் ஆகும். இந்த ஜேசன் தான் இன்புட்டாக பாஸ் ஆக போகுது. இந்த ஜேசன் தான் நம்ம வந்து ஆர்கிடெக்சர்லேயும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இமெயில் ஐடி அண்ட் நேம் கொடுத்துருக்கோம்.
ஸோ இன்வோக்குன்னு கொடுத்தோம்னா ஸோ இங்கே வந்து டெஸ்ட் ஈவெண்ட் இன்வோக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். தட் இஸ் அ எரர் மெசேஜ். லேம்டா ஃபங்க்ஷனில் எரர் மெசேஜ் ஒன்று இருக்குது. ஹலோ ஃப்ரம் EDA Lambda. ஓகே, தெர் இஸ் அ ஸ்பெல்லிங் சம்திங் இங்கே போயிருக்கு, அதனால். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் சேஞ்ச்ட் அண்ட் கிளிக் டெஸ்ட். ஓகே, நவ் இட் இஸ் சக்ஸஸ். டெஸ்ட் ஈவெண்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஹலோ ஃப்ரம் EDA Lambda அண்ட் இமெயில் ஐடி நேம் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட லேம்டா இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிள் லேம்டா ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், அது ஒர்க் ஆகுது. ஸோ க்யூலேருந்து நம்ம இப்போ ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ க்யூவை போய்ட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ SQS க்யூவில் நம்மளோட EDA க்யூ இருக்குது. இந்த EDA க்யூவில் லேம்டா ட்ரிகர்ஸ் நம்ம போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ லேம்டா ட்ரிகர் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்மளோட லேம்டாஸ்லாம் லிஸ்ட் பண்ணோம். நம்ம EDA Lambda நம்மளோடது. ஸோ சேவ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ பர்மிஷன் இல்லைன்னா நம்ம வந்து க்யூலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பர்மிஷன் இல்லை. ஸோ அப்போ நம்மளோட ஆர்கிடெக்சர் படி இந்த லேம்டா வந்து SQSோட கனெக்ட் ஆகிருக்கு, டைனமோடிபியோட கனெக்ட் ஆகிருக்கு, SNSோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 பர்மிஷனும் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி அசைன் பண்ணுறதுன்னா, இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் போயிட்டு கான்ஃபிகரேஷன் போயிட்டு கான்ஃபிகரேஷனில் பர்மிஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு ரோல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு ரோல் நேம் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு IAMக்கு போகும். IAMல வந்து ரோல் டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இது வந்து நம்ம ரோல் வந்து நமக்கு லேம்டாவோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த ரோலில் வந்து நமக்கு வந்து இப்போ லேம்டா பேசிக் எக்ஸிக்யூஷன் ரோல் மட்டும் தான் இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த 3 ரோலும் வேணும். ஸோ ஆட் பர்மிஷன், அட்டாச் பாலிசிஸ், SNS full access, SQS full access, DynamoDB full access கொடுத்து ஆட் பர்மிஷன் கொடுத்துறோம். ஸோ இப்போ 3 பர்மிஷனும் நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரோல் வந்து 3 பர்மிஷனும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே போகிறோம், க்யூஸ் போயிடுறோம், போயிட்டு கிளிக் சேவ் கொடுக்குறோம். இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பர்மிஷன் இல்லாதனால சேவ் ஆகலை. ஸோ இப்போ லேம்டா ட்ரிகர்ஸ் வந்து க்யூலேருந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ இந்த க்யூவில் வந்து நமக்கு சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ் பண்ண முடியும், ஒரு சாம்பிள் மெசேஜ் மாதிரி. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர்கிடெக்சர் படி இங்கே வந்து இந்த நியூஸ் லெட்டர் மைக்ரோ சர்வீஸ் நம்மகிட்ட இல்லாதனால நம்ம வந்து கன்சோல்லேருந்தே மெசேஜை பாஸ் பண்ண போகிறோம். இந்த மெசேஜை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெசேஜை நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணலாம். நம்மகிட்ட வந்து சாம்பிள் மெசேஜ் நம்ம ஏற்கனவே இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ கோடில் போயிட்டு டெஸ்ட்டில் கான்ஃபிகர் டெஸ்ட் ஈவெண்ட்டில் தான் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம் ஈவென்ட் ஜேசன். இதுதான் வந்து இன்புட். ஸோ இந்த இன்புட்டை எடுத்து நான் இங்கே வந்து மெசேஜ் பாடியில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் இமெயில் @yahoo.com டெஸ்ட் யூசர் 123 தான் வந்து நேம். ஸோ இங்கே இருந்து நான் வந்து சென்ட் மெசேஜ் கொடுத்துட்றேன். சென்ட் மெசேஜ் கொடுத்த உடனே என்ன ஆகும், க்யூலேருந்து லேம்டா ட்ரிகர் ஆகும். லேம்டா ட்ரிகர் ஆனோன்னா அதை ரீட் பண்ணி டைனமோடிபியில் டேட்டா ஸ்டோராக இருக்கணும், டேபிள் நேமில், இந்த இமெயில் ஐடி அண்ட் நேமில். அண்ட் ஒரு டாபிக் வழியாக ஒரு இமெயிலும் சென்ட் ஆகிருக்கணும். ஸோ டைனமோடிபி டேபிள் போகிறோம். இந்த டேபிளில் சப்ஸ்கிரைபர்ஸ் டேபிளில் போயிட்டு பார்க்குறோம், எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்ஸ். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் ஐட்டம் வரலை. ஸோ என்ன ரீசன் பார்க்கலாம். ஸோ ஏன் வரலைன்னா நம்ம வந்து இன்னும் ஜேசன் லேம்டாவில் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அந்த ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கோடு வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இம்போர்ட், இதை காப்பி பண்ணி இந்த லேம்டாவில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா, ஸோ பேசிக் இம்போர்ட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஃபைன் த ரீஜன், டிஃபைன் டைனமோடிபி, அண்ட் அந்த டைனமோடிபியோட டேபிளில் நம்ம வந்து இங்கே கிளைண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம டாபிக் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டாப்பிக்கோட நேமை இங்கே கொடுக்கணும். ஸோ நம்மளோட டாபிக் நேமை எடுத்துகிட்டு வந்துடலாம். EDA டாபிக், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். தென் SNS கிளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவெண்ட்டில் வர ரெக்கார்டை 1 by 1 ஐட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம வந்து டைனமோடிபியில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து சப்ஸ்கிரைபர் ரெக்கார்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட் மெசேஜ் வரும். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் SNS கிளைண்ட் வழியாக நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் மெசேஜை. ஸோ மெசேஜை பப்ளிஷ் பண்ணோன்னா SNS க்யூக்கு போயிடும், SNS டாப்பிக்கு போனோன்னா அங்கேருந்து இமெயில் ட்ரிகர் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம இதை வந்து டிப்ளாய் பண்ணிட்டோம்.
சேவ் பண்ணணும். டிப்ளாய் மீன்ஸ் சேவ். இப்போ இங்கே இருந்து நம்ம வந்து மெசேஜ் அனுப்ப போகிறோம். ஸோ இதுதான் வந்து டேபிளில் ஸ்டோர் ஆக போகுது. சென்ட் மெசேஜ், your மெசேஜ் ஹஸ் been sent. ஸோ நம்ம இப்போ போய் லேம்டா டைனமோடிபி டேபிளில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு ரெக்கார்டிங் வந்துருச்சு. டெஸ்ட் இமெயில், டெஸ்ட் யூசர் 123. ஸோ இப்போ நம்மளுடைய இமெயிலில் போய் பார்க்குறேன். இமெயிலையும் வந்து ஒரு பேசிக் இமெயில் வந்திருக்கு, நியூ சப்ஸ்கிரைபர் டெஸ்ட் 123 அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர் இமெயில் வந்து டெஸ்ட் இமெயில் அட் yahoo.com அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு மெசேஜ் ட்ரை பண்ணலாம். சென்ட் மெசேஜ் டேபிளில் வந்து பார்ப்போம். ஸோ ஏபிசி குரூப் 123 ஸ்டோர் ஆயிருக்கு அண்ட் நேமில் வந்து ஏபிசி குரூப் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு இமெயில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர் ஏபிசி குரூப். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர் இமெயில், அவங்களோட இமெயில் ஐடி இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அலர்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணி ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்னோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நீங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.